viewers, welcome to Property Light. இன்னைக்கு நம்ம DAC Developers டெவலப் பண்ணிருக்க House of Palisade ப்ராஜெக்ட்ல தான் இருக்கோம். மிஸ்டர் விக்னேஷ் கூட இருக்கோம். ஹாய் விக்னேஷ். ஹாய் மேம். ஓகே, உங்க ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க விக்னேஷ். ஸோ நம்ம இப்போ DAC Developersல கரண்ட் இயர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 ப்ராஜெக்ட்ஸ் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சிக்னேச்சர் ப்ராஜெக்ட்ஸ் சொல்லுவோம். அதுல ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் வில்லா ப்ராஜெக்ட் தான் இந்த ஹவுஸ் ஆஃப் பாலிசைடுன்னு சொல்லிட்டு இருக்க ப்ராஜெக்ட். இது பள்ளிக்கரணை லொகேஷன்ல பிளேஸ் ஆயிருக்கு. ஓகே. சோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ் ஃப்ரம் ஜெயச்சந்திரன்ல இந்த ப்ராஜெக்ட், அங்கேருந்து 500 மீட்டர்ஸ் தான் லொகேஷன். சோ டோட்டலா 1.04 ஏக்கர்ஸ்ல கிட்டத்தட்ட 30 வில்லாஸ் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். சோ இந்த ப்ராஜெக்ட் 2024 ஜான்ல லான்ச் பண்ணிருந்தோம். சோ அந்த இயர் எண்டுக்குள்ள கிட்டத்தட்ட 50% ஆஃப் த யூனிட்ஸ் சோல்ட் அவுட் ஆகி இப்போ கரண்ட் அவைலபிலிட்டி ஒரு 15 யூனிட்ஸ் தான் நம்மள்ட்ட இருக்கு. ரொம்பவே ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் இந்த சைடு கஸ்டமர் சைடு இந்த ப்ராஜெக்ட்க்கு இருக்கு. ஓகே ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டோட ஹைலைட்ஸ் பத்தி சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இந்த லொகேஷன்ல கிட்டத்தட்ட இன்னும் அரௌண்ட் பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அப்படிதான் இருக்கு. சோ இந்த லொகேஷன்ல இவ்ளோ மெயின் ரோட் ப்ராக்சிமிட்டிக்குள்ள திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் வித் கிளப் ஹவுஸ் அம்யூனிட்டிஸோட இருக்கு. ஓகே. சோ இந்த ப்ராஜெக்ட் மெயினா லைக் ஐடி பீப்புள் இன்னர் அரௌண்ட் OMR ஐடி காரிடார், ஷோலிங்கநல்லூர், சோ ஏர்போர்ட், சோ இந்த மாதிரி மேஜர் கனெக்டிவிட்டிக்கு இன் பிட்வீன்ல ப்ராஜெக்ட் லொகேஷன் அமைஞ்சிருக்கு. சோ இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம கிளப் ஹவுஸோட நம்ம இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கிறோம். சோ இப்போ உங்களுக்கு கிளப் ஹவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கவர்ட் ஸ்விம்மிங் பூல் வந்துரும். சோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வந்துரும். செகண்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு மல்டிபர்பஸ் ஹால் வருது. அதுக்கப்புறம் யூனிசெக்ஸ் ஜிம் வருது. அப்புறம் ரூஃப் டாப்ல உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே பார்க், பார்பிக்யூ கவுண்டர்ஸ் அண்ட் பார்ட்டி ஹால் மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கோம். சோ ஒரு சோஷியலைஸ்ட் கம்யூனிட்டியா தான் இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க. சோ மேஜரா இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எல்லா ப்ராஜெக்ட் நம்ம DACல பண்றது எல்லாமே ஒரு தீம் பேசிஸ்ல நம்ம போவோம். சோ இந்த ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் டிராபிக்கல் தீம் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். விச் மீன்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற கம்யூனிட்டி மேஜரா கிரீனரிஸ் நிறைய இருக்கும். சோ உங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஹவுசஸ்க்கு ஃப்ரண்ட்ல நாங்களே ஒரு கார்டன் ஏரியா பிளான் பண்ணி கொடுத்திருப்போம். சோ உங்களுக்கு செட்பேக் ஸ்பேஸ்ல எல்லாமே உங்களுக்கு கார்டன் ஏரியாஸ் வரும். சோ ஓவராலா ஒரு டாப் வியூல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா ஒரு கிரீனரிக்குள்ள நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ல இருப்போம். மேஜரா வால் ஷேரிங் என்ற கான்செப்ட் கிடையாது. நம்மளுக்கு எல்லாமே இண்டிவிஜுவல் லேண்ட் ஓனர்ஷிப் ப்ராஜெக்ட், 0% UDS கான்செப்ட். இன் ஜெனரல் 2 டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்கு. கேட்டட் கம்யூனிட்டின்னு வரும்போது நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஓன் பண்ணணும்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனர் நினைக்கிறாங்க அப்படின்னா ஜெனரலா 800 ஸ்கொயர் ஃபீட் தான் அவங்க ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க. மீதி 200 லேண்ட் ஏரியாவை டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும் காமன் ஏரியால. நம்ம DACோட எல்லா வில்லா ப்ராஜெக்ட்ஸும் பாத்தீங்கன்னா 100% லேண்ட் ஓனர்ஷிப். மீன்ஸ் உங்களோட நீங்க இடம் வாங்கி வீடு கட்டுறது என்ன கான்செப்டோ சேம். நீங்க ஃபியூச்சர்ல அந்த லேண்ட் உங்களோட ஓனர்ஷிப்ல இருக்கும். எங்கேயும் UDS டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. சோ இது ஒரு மேஜரான யூனிக்னஸ் நம்ம வில்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் மத்த வில்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் இருக்கிறது. ஓகே சார். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டோட சைஸஸும் அதோட பிரைசிங் பத்தி சொல்லுங்க. யா ஷூர். சோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங் சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 877 லேண்ட் ஏரியால இருந்து மேக்ஸிமம் 1215 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் லேண்ட் ஏரியா இருக்கு. நியர் டு ஹாஃப் கிரவுண்ட் வரைக்கும் நம்மள்ட்ட லேண்ட் பார்சல்ஸ் இருக்கு. இப்போ இந்த 877 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியால உங்களுக்கு பில்டப் ஏரியான்னு பாத்தீங்கன்னா 1590 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்டிங் 1590, 1650 இந்த ரேஞ்சில உங்களோட ஸ்டார்டிங் சைசஸ் இருக்கும். சோ மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் லேண்ட் 1200ல பாத்தீங்கன்னா நியர்லி 2148 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கிறதுலே பிகஸ்ட் சைஸ். சோ இது வரைக்கும் நம்மள்ட்ட மாடல்ஸ் இருக்கு. சோ இப்போ நம்ம மாடல் ஹவுஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா 1100 லேண்ட் ஏரியால 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா மாடல் ஹவுஸ். ஓகே சார். இதோட பிரைசிங் 1.73 CR ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 2.35 CR வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கு. சோ இது GST அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்க்ளூடட் காஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். சோ ஆல் இன்க்ளூசிவ் நீங்க நேர்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்துல நம்ம பெஸ்ட் பிரைஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே சார். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டோட கனெக்டிவிட்டி நீங்க சொல்லிட்டீங்க. ஜெயச்சந்திரன்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்ல தான் உள்ள இருக்குன்னு சொல்லுங்க. பட் இதோட ஃபுல் லொகேஷன், இந்த லொகேஷனை பத்தி சொல்லணும்னா அதோட கனெக்டிவிட்டிஸ் பத்தி சொல்லுங்க. இந்த லொகேஷன்ல இதுல எங்களோட ஸ்பெசிபிகேஷன்ல இல்லாத முக்கியமான ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 1.5 கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வருது. மேடவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. சோ மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கிற இடம்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா FSI வேல்யூ, ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்ன்றத ரைஸ் பண்ணுவாங்க.
சோ தட் உங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த ப்ராஜெக்ட் 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள இருக்கிறனால மேபி நீங்க லேண்ட் ஓன் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல ஒரு ஃப்ளோர் நீங்க ரைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட தனிப்பட்ட முறையில் நீங்க அப்ரூவல் வாங்கி நீங்க ரைஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஸ்கோப் இருக்கு. சோ அதை விட்டாச்சு அப்படின்னா நியர்பை ஒரு 10 to 15 ஸ்கூல்ஸ், எல்லா சிலபஸ் ஸ்கூல்ஸ், ஸ்டேட் போர்ட், மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ, ஐஜிசிஎஸ்இ எல்லா சிலபஸ் ஆஃப் ஸ்கூல்ஸுமே லெஸ் தென் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல இருக்கு. சோ அதை தாண்டிங்க அப்படின்னா காமாட்சி ஹாஸ்பிட்டல் ஒரு மெயின் ஹாஸ்பிட்டல் இந்த ஏரியால இருந்து. சோ ஹார்ட்லி இங்க இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு இருக்கு. சோ காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு OMR ரோடு. சோ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யா ஸ்கூல், வேல்ஸ் யூனிவர்சிட்டி. சோ இந்த மாதிரி வந்து ஒரு 10 ஸ்கூல்ஸ் அண்ட் அரௌண்ட் வந்து உங்களுக்கு லெஸ் தேன் 3 to 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள இருக்கு. சோ இந்த ஏரியால வந்து லைக் உங்களுக்கு இங்க இது இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. ப்ராப்பர் கமர்ஷியல் ஏரியா. சோ இந்த மாதிரி ஏரியால இதுக்கப்புறம் நாங்களே லேண்ட் பார்சல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட லேண்ட் பார்சல்ஸ் கிடையாது. சோ ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ், லிட்டிகேஷன் இஷ்யூஸ் இல்லாம டைட்டில் கிளியரான ஒரு லேண்ட் பார்சல் தான் நம்ம எடுத்திருக்கோம். சோ தைரியமா வந்து நம்ம இதுக்கப்புறம் சென்னையில எனக்கு தெரிஞ்சு ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல வீடு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் a பிக் கொஸ்டின் மார்க் தான். சோ அந்த வகையில இந்த மாதிரி சைட்ல வந்து ஒரு அப்கமிங் சைட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்றாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல அப்ரிசியேஷன் வேல்யூ ரியலி ஹியூஜ். சோ இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் மாடல் ஹவுஸ். இந்த மாடல் ஹவுஸோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1100 லேண்ட் ஏரியால 2032 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்ட் அப் ஏரியா கொடுத்திருக்கோம். 3 BHK 3 டாய்லெட் வித் கவர்ட் கார் பார்க்கிங். சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட கவர்ட் கார் பார்க்கிங். சோ இதுல வந்து இந்த சைடு உங்களுக்கு 3 சைட்ஸ் வந்து செட் பேக் ஸ்பேஸ் இருக்கும். சோ 1, 2 and 3 பேக் சைட்ல. சோ இங்க வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் எல்லாமே இங்க ஹேவல்ஸ் பிராண்ட்ல 3 ஃபேஸ் வந்து நம்ம கொடுத்திருக்கோம். சரிங்களா, ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் தான் உங்களுக்கு சிஸ்டம் இருக்கும். சோ இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ் பாக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளான் வந்து நார்த் ஃபேசிங் பிளான் நம்ம வந்து கொடுத்திருக்கோம். சோ மேஜர் ஆஃப் த யூனிட்ஸ் வந்து நார்த் ஃபேசிங் பிளான் தான். 100% வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸோட தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா வீடியோ டோர் போன் சிஸ்டமோட உங்களுக்கு வந்து வந்துரும். சோ உங்களுக்கு காலிங் பெல் பதிலா சோ இதை நீங்க பிரஸ் பண்றீங்கன்னா உள்ள ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்ல ஃபேஸ் தெரியும். சோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் சிஸ்டம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். சோ இப்போ மெயின் டோர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெயின் டோரோட ஃப்ரேம் வந்து ஆப்பிரிக்கன் டீக்வுட் ஃப்ரேம். சோ மெயின் டோர் சைஸே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 8x4 வந்து மெயின் டோர் வரும் வித் பிராஸ் பினிஷோட இருக்கும். எல்லாமே ஹெவி டியூட்டி டோர்ஸ். சோ உங்களுக்கு வந்து எல்லா வீடுமே வந்து பேசிக்கலா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஹால் ஒன்னு, டைனிங் ஹால் ஒன்னு, கிச்சன் ஒன்னு, கிட்ஸ் பெட்ரூம் ஆர் எல்டர்லி பீப்புள் பெட்ரூம் வித் அ காமன் டாய்லெட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து நம்மளுக்கு 2 பெட்ரூம்ஸ் வித் 2 அட்டாச் டாய்லெட்ஸ் அண்ட் பால்கனி. அதுக்கு மேல வந்து நம்மளுக்கு டெரஸ் ஏரியா வித் பார்ட்டி டெரஸ் ஏரியா தனியா கொடுத்துருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹால் பாத்துடலாம். சோ ஹால் வந்து 14.7x12. சோ இது வந்து ஒரு மிட் சைஸ் ஹவுஸ். சோ உங்களோட ஹால் சைஸ் வந்து 14.7x12 வந்து வந்துரும். சோ நெக்ஸ்ட் டைனிங் பாத்தீங்கன்னா 12.5x10 வந்து ஒரு டைனிங் ஸ்பேஸ். சோ ஈஸ்ட பார்த்த மாதிரி வந்து உங்களுக்கு பூஜா மண்டபம்க்கான ப்ரொவிஷன் லைட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சோ யூஸ்வலா யூபிவிசிஸ் எல்லாமே நீங்க வந்து இந்த பிளாஸ்டிக் அந்த மெட்டீரியல்ல பாத்திருப்பீங்க. சோ இது வந்து அலுமினியம் யூபிவிசி. சோ இதுல வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கிறதுக்கான சாய்ஸஸ் இருக்கு. ஜென்ரலா ஒயிட் பேஸ்ல இருக்குது. இது வந்து நம்ம வந்து இந்த பினிஷ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பிளாக் பேஸ்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சோ இதுல வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி நீங்க வெளியே போய் சுத்தி பின்னாடி வழியா போயிட்டு அப்படியே ஃப்ரண்ட்ல உங்களோட கார் பார்க்கிங் ஸ்பேஸ்க்கு நீங்க வரலாம். சோ சைட்ல சுத்திலும் ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சோ நெக்ஸ்ட் வந்து கிச்சன் பாத்துடலாம். சோ கிச்சன் வந்து 8x10 கிச்சன். உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியா. சோ நம்ம வந்து வாஷிங் ஸ்பேஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ மேட் சர்வர்மெண்ட் வராங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருந்து அப்படியே பேக்ல ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷன் வந்து. சோ நெக்ஸ்ட் ரூம் பார்த்துக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இல்லனா வந்து எல்டர்லி பீப்புள் இருக்காங்க, ஸ்டேர்கேஸ் ஏற முடியாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ரூம் ப்ரொவிஷன் வந்து நம்ம கொடுக்கலாம். சோ வெளியவே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சோ ஒரு வாஷ் பேசின் ஸ்பேஸ் பிளஸ் வந்து நம்மளுக்கு ஒரு காமன் டாய்லெட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம்.
ஸோ பிராண்ட் சிபி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கோலர் பிராண்ட்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம். இருக்கிறதுலே பிரீமியம் மோஸ்ட் பிராண்ட்ல தான் நம்ம ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்டர் ப்ரொவிஷன்ஸோ இல்லைன்னா நீங்க இன்டீரியர்ஸ்ல ஒரு கபோர்டோ இல்ல ஒரு பாக்ஸ் அடிச்சீங்க அப்படின்னா உங்களோட திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து நீங்க ஸ்டேர்கேஸ் கீழே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துக்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் நெக்ஸ்ட். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்கன்னா 16x12 சைஸ்க்கு உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். ஸோ எல்லா மாஸ்டர் பெட்ரூமுக்கும் இந்த மாதிரி ஒரு வுடன் ஃபினிஷ்டு டைல் ஃப்ளோரிங் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா கொடுப்போம். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா யூனிட்ஸ்லயும் 100% வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸோட இருக்கிறனால சவுத் வெஸ்ட்ல நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். சவுத் ஈஸ்ட்ல தான் நம்மளுக்கு வந்து கிச்சன் நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட ரெஸ்ட் ரூம்ல நம்ம அடிஷனலா இண்டிவிஜுவல் ஹவுசஸ் யூனிட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஒன்று கொடுக்குறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா தெர்மோஸ்டாட். ஸோ யூஸ்வலா நம்ம வீட்டுல வந்து ஹாட் வாட்டர் எல்லாமே வால் மிக்சர்ல ஆன் அண்ட் ஆஃப் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். தெர்மோஸ்டாட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து நீங்க ரெகுலேட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டரும் கோல்டு வாட்டரையும் இந்த நாப் மூலமா நீங்க வந்து ரெகுலேட் பண்ணிக்கலாம். செகண்ட், இதுலயே வந்து நீங்க ஸ்டீம் மாதிரி நீங்க கன்வர்ஷனும் நீங்க பண்ணிக்கலாம். அந்த ஸ்டீம் அந்த ஸ்பிரிங்க்லர்ஸோட டென்சிட்டியை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா பாடி ஜெட். ஸோ உங்களுக்கு இந்த ஜக்கூசி இந்த மாதிரி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டா ப்ரெஷர் பாயிண்டா நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வாட்டர் வரும். ஸோ அது வந்து வால் மவுண்டடா இண்டிவிஜுவல் மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கோலர் பிராண்ட்ல. ஸோ மேல நீங்க லேண்ட் ஆனோடனே வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி லவுஞ்ச் ஹால் வந்து இருக்கும். இங்கேயும் கூட நீங்க டிவி கனெக்ஷன் வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் பெட்ரூம். 14x12க்கு ஒரு செகண்ட் பெட்ரூம் இருக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். அண்ட் இது இந்த செகண்ட் பெட்ரூம்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் வந்து நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கம்யூனிட்டியில வந்து ஆப்போசிட் ஃபேசிங் ஹவுசஸ்ல சவுத் வெஸ்ட் வந்து ஆப்போசிட் சைட்ல வரனால மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து இந்த சைடு ஃபேஸ் பண்ணிருக்க வீட்டுல எல்லாம் அங்கேருந்து சிட் அவுட் ஸ்பேஸ் வரும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மாடியில இருந்து உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கு தனியான ப்ரொவிஷன் பாயிண்ட் வித் டேப் ஓட கொடுத்துருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு க்ளோத்ஸ் வாஷ் பண்ணணும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஈஸி ஆக்சஸ் ஆகிருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து மாடியில இதே மாதிரி பெர்கோலா செட்டப்ல உங்களுக்கு வந்து பார்ட்டி டெரஸ் ஏரியா வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங் டைம்ஸ்ல ஒரு டீ ஸ்பாட் மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த சைடு வந்து ஒரு பிரைவேட் டெரஸ் ஏரியாவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பிரைவேட் டெரஸ் ஏரியாவும் வரும். ஸோ இண்டிவிஜுவலா எல்லா ஹவுசஸ்க்கும் மொட்டை மாடி வந்து உங்களுக்கு இதே கான்செப்ட்ல தான் வந்து உங்களுக்கு இருக்கும். மேடவாக்கம் நியர்ல மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்லயே இண்டிவிஜுவல் வில்லா பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ இப்பவே ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்க ட்ரீம் ஹோமை புக் பண்ணுங்க. மேலும் ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா விற்கணுமா? ப்ராப்பர்ட்டி லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.